சரியா? அப்ப சாமுவேல் சொல்றார், வாசிங்க மகன். நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள் நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது தான் பாக்கி. நமக்கே நம்ம ஜெபிச்சுக்கிட்டு நம்மையே நம்ம அலங்கரித்துக் கொண்டிருக்க கூடாது. மற்றவர்களுக்கு நம்ம என்னவா இருக்கணும்? அலங்காரமாக, சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும். நம்மவில் இதான் நமக்கு பெரிய ஒரு காரியம். என்னது? கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு என்னது? மற்றவர்களுக்காக, மற்றவர்களை விசாரிப்பது, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது எல்லாம் நமக்கு தான் கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? மற்றவங்களுக்கு வாங்குறோம். கொஞ்சம் நேரம் ஒருத்தர் பேசிட்டா போதும். ஒரு பாஸ்டர் வந்து வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் அந்நிய பாஷை பேசிட்டா போதும், வீட்டில் உள்ளது எல்லாத்தையும் கற்கிறது அவர்கிட்ட. அவன் போயிட்டு அங்கேருந்து அப்புறம் அடுத்த முறை அதுக்காக வாரது. அப்புறம் என்ன, அன்னைக்கு வந்து நீ ஜெபம் பண்ண என்னாச்சு, சரியாச்சா? அப்புறம் அது தொடர் கதையாகி. உனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்க? அதிகாரம் கொடுத்துருக்கார். இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு என்னது? அதிகாரம் கொடுத்துருக்கார். ஜெபம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஆண்டவரோடு நீங்கள் பேசுகிற ஒரு விஷயம். ஆமாவே இல்லையா? கம்யூனிகேஷன். ஆகவே இங்கே ஜனங்களுக்காக சாமிகள் சொல்லுகிறானா, உங்களுக்காக நான் செய்யாம இருந்துட்டான் நான் ஊழியக்காரன் இல்லை. புரியுதா? நீங்க என்னது? ஒருத்தருக்கா ஜெபிக்கலன்னா நீங்க யாரு? விசுவாசியே இல்லை. விசுவாசம் உங்கள்கிட்ட தானே வாராங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஜெபிக்க போறோம். வாங்க நம்ம கூடி ஜெபிப்போம். என்னத்தை கூடி ஜெபிக்க போறேன்? அங்கே ஆமே பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள், கடன்பட்ட குடும்பங்கள், அதெல்லாம் நம்ம கண்டு காணாத போறதுனால அன்பான பிள்ளைகளே, அந்த சோதனை உங்களுக்கு வரும். தேவன் அனுமதிப்பார். ஒரு கடன்காரனுக்காக நீ ஜெபிக்காவிட்டா உன்னை ஆண்டவர் அனுமதிப்பார். நீ கடனுக்குள்ள போய் பாரு, அந்த சோதனை எவ்வளவு பெரிது என்று சொல்லி. ஒரு வியாதிக்காரனுக்காக நீ ஜெபிக்காவிட்டா உனக்கு வியாதியை அனுமதிப்பார். நீ போயிட்டு அந்த வியாதியை அனுமதித்து பாருன்னு சொல்லி. புரிகிறதா? நமக்கு அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதா? அப்படியா சிஸ்டர் அப்படின்ட்டு போகக்கூடாது. அவங்களுக்காக மண்டிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே நீ பிரச்சனை இல்லையா? அதுதான் அப்படியே நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப சொல்றாரு, வாசி மக, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். இந்த காரியம் என்னவா? நீங்க மற்றவங்களுக்கு ஜெபிக்கல என்னதான்? விரோதம். இருக்கக்கூடாது. சபையில் இருக்கிறவங்களுக்கும் நான் அவங்களுக்கு ஜெபிக்கணும். அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்களுக்கு நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா கடைசியில் அப்படியே போயிட முடியாது. சாமி சொல்றார், நான் உங்களுக்கு ஜெபிக்காம இருந்துட்டான். அது என்னவா? வாசி மகன், விரோதமாக